சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸுக்கான ஒரு முத்திரை. பொதுவாகவே நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். பெரிய மக்கள் நிறைய கூட்டம், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்டாங்க. கை கொடுக்கும்போது என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது ஐ எம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் எஸ் ஐ எம் ஆல்சோ டயபெட்டிஸ் பேஷண்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹவு மெனி இயர்ஸ்? ஐ எம் 10 years, அமங் 15 years. இப்படி மக்கள் இன்றைய காலகட்டத்தில் தனது பெயரை மறந்து ஐஎம்ஏ சுகர் பேஷண்ட்டுங்க மாதிரி நம்ம வந்துட்டோம். நீங்கள் ஐஎம்ஏ ஆஸ்துமா பேஷண்ட் அந்த மாதிரி வந்துட்டாங்க. அதிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல அந்த உணர்வு வெளியே போயிடணும். நான் அப்படிங்கிறது அழிக்க முடியாத 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வு, ஆத்மா அப்படிங்கிறத நாம் உணரணும். அந்த ஆத்மாவுக்கு எந்த சுகர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதற்குள்ள அற்புதமான சக்தி, பிராண ஆற்றல் இருக்கின்றது. இந்த பிராண ஆற்றலை நம்ம விரல்களின் மூலமாக பயன்படுத்தினாலே பேங்கரியாஸ் நன்றாக இயங்கும். இப்போ சுகர் வருவதற்கு அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, உணவில் ஒழுக்கம் இருக்காது. இந்த ரெண்டையும் சரிப்படுத்திட்டு சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக க்யூர் பண்ணிடலாம். அப்போ சுகர் அதிலிருந்து வெளியே வருவதற்கு மிக அற்புதமான முத்திரை வருண முத்திரை. இந்த வருண முத்திரை நிமிர்ந்து உட்காந்துக்கணும். சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது வருண முத்திரை. இதில் நல்ல டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல் 5 times. 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருந்தால் போகிறோம். இந்த முத்திரை செய்யும்போது நம்ம உணர்வு, இந்த முத்திரையானது எனக்கு பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றலை கொடுக்கின்றது, கணையம் நன்றாக இயங்குகின்றது, இன்சுலின் சரியாக சுரக்கின்றது. இந்த உணர்வோடு காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் அந்த இடத்துல தான் வச்சுக்கணும். அந்த இடத்துல இந்த டிப்பில் கை வச்சுக்கணும். பொதுவாக தொடையில் வச்சுக்கணுமாங்க? அப்படி இல்லை, நான் உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். சரி, ஓகே. பயிற்சி பண்ணும்போது இப்படி தொடையில் முட்டியில் வச்சுக்கலாம். சரி. நிறைய பேருக்கு இந்த 3 விரல் சேராது. நம்ம இதிலே டெஸ்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இல்லை இப்படி இருக்கும். அவங்க பயிற்சி பண்ணும்போது கையை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு 20 நாள் 30 நாள் பண்ணாங்கன்னா கரெக்டாக அந்த 3 விரலும் சேர்ந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கணையம், பேங்க்ரியாஸ் நன்றாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இது ஒரு முத்திரை. இன்னொரு முத்திரை சுமண முத்திரை. இந்த மாதிரி கை வச்சுக்கணும். இதில் நல்லா டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல் 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங் 2 நிமிடம் இந்த முத்திரையில் இருந்துக்கணும். இந்த 2 முத்திரைகளையும் விடாமல் 48 நாட்கள் பயிற்சி பண்ணட்டும். முருங்கைக்கீரை உணவில் டெய்லி ஒரு 3 நாட்கள் உணவில் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சி பண்ணிவிட்டு அந்த 48 நாட்கள் வெஜிடேரியனாக இருந்துக்கிடணும். காலையில் சிறுதானிய உணவு எதுனாலும் எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசி, கம்பம் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாலையும் சிறுதானிய உணவு. மதிய சாப்பாடு கொஞ்சம் சாதம், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி 48 நாட்கள் பயிற்சி பண்ண சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக முதல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க கிராஜுவலாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அது நம்ம அதிலிருந்து முழுமையாகவே விடுதலை அடைய முடியும்.